ஏய் தம்பி, சீக்கிரம் கிண்டி விடுப்பா. லேசா தீஞ்சா கூட ஓனர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. முக்கியமான வீட்டு கல்யாணம், ஜாக்கிரதையா இருக்கணும். சீக்கிரம். அந்த பொண்ணு ரூமுக்கு எப்படி போறது? ஏதாவது காஃபி கீஃபின்னு கேட்டா அந்த சாக்குல அவ ரூமுக்கு போயிடலாம். இப்படி கரண்டிய கொடுத்து கிண்ட சொன்னா இங்கே தானே இருக்க முடியும். அப்புறம் எப்படி அந்த பொண்ணை பாக்குறது? நண்பனே, பார்த்து கரெக்டா செய்ய. செஞ்சிருந்தேன் தம்பி. தம்பி, ஹாலில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா காஃபி கேட்டுட்டு இருக்காங்க. இதை உள்ள கொண்டு போய் வை. நண்பனே, நீங்க அதை பாத்துக்குங்க. சரி தம்பி. எப்பா, இந்த ஆர்ம பையன் எங்க போனா? ஒரு வேலையும் செய்யறது இல்ல. சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான். இவங்க பாரு எவ்வளவு காய் கிடக்குறேன். பொண்ணு வீட்டுல இருந்து நாங்க எதுவுமே கேட்கல. இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, எல்லாமே பொண்ணுக்கு தான் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் சபநாகரின்னு ஒண்ணு இருக்குல்ல சிவசாமி. வசதி வாய்ப்பெல்லாம் நம்ம கிட்ட இல்லாததான். பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு. அவங்க ரெண்டு பேரோட மனசு ஒத்து போகும்போது பெரியவங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வையே, நமக்கு இருக்க சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும்ல. தம்பி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள டீ கொடு. என்ன பாக்குற? கொடி கொடு. என் தம்பி வந்துட்டியா? வா, எல்லாரும் காப்பி கொடு. எல்லாருக்கும் கொடு. எனக்கு வேணாம், அவங்களுக்கு கொடு. தம்பி, ஒரு நிமிஷம் நில்லு. உன்னை எங்கேயோ பார்த்திருக்கனே. எந்த ஊரு? என்னப்பா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஒருவேளை இந்திக்கார பையனா இருப்பானே என்னமோ. பார்க்க செவப்பா ஒரு மாதிரியாத்தான் இருக்கா. ஆமாப்பா, இருக்கலாம். எல்லாரும் தான் இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்கல்ல. காஃபி நல்லா டேஸ்டா போட்டிருக்காங்க. நம்ம வீட்டு கல்யாணம் இல்ல, தண்ணியை குடிச்சா கூட டேஸ்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன்ல. யோ, பார்த்து காஃபி கொடுக்க மாட்டீங்களா? ஏய், உனக்கு என்ன அறிவு இல்ல? காப்பி மேல ஊத்திருக்க. சூடா உடம்புல பட்டிருந்தா என்ன இருக்கும்? ஐயோ, ஏதாவது பேசி மாட்டிக்க கூடாது. என்ன பண்றது? கண்ணை எங்க பின்னாடியா வச்சிருக்க? எங்க உங்க ஓனர்? கூப்பிட வர. அட வெற்றி, விடுப்பா. பையன் ஏதோ தெரியாம கொட்டிட்டான். பெருசுபடுத்திக்கிட்டு இருக்காத. அதுக்கு இல்லப்பா, வேலையில கவனமா இருக்கும்ல. நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படி ஏனோ தானே வேலை பார்க்க கூடாதுல்ல. அந்த கான்ட்ராக்டால வர சொல்லி உன் வேலையை விட்டு தூக்கணும். பாருங்கப்பா, செய்யறத செஞ்சுட்டு எவ்வளவு அமைதியா இருக்கான் பாத்தீங்களா? சாரின்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னானு பாத்தீங்களா? ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருப்பான் போலயே. சரி விடுப்பா, அவங்க ஓனர்கிட்ட சொன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. எதுக்கு நம்மளால ஒருத்தர் வேலை பறி போகணும்? தம்பி, நீ போப்பா. ஏய், மத்தவங்களுக்கு காப்பியை கொடுத்துட்டு போ. சொன்னோன்னே அப்படியே திரும்பி போற. சார், நீங்க வாங்க. நம்ம ரூம்ல வேற ட்ரெஸ் பாத்தீங்களா? சரி வெற்றி.
வாங்க போன அண்ணி இன்னும் காணுமே. நான் திரும்ப வரலனா கூட பயந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்களே. அப்ப ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனையா? நம்ம கிட்ட சொல்ல தயங்கி சமாளிச்சுட்டு போனாங்களான்னு தெரியலையே. என்னாச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, அண்ணனும் அண்ணியும் மாலை வாங்க போனாங்க, இன்னும் வரலையே. அது வந்து ஸ்ருதி, வந்துருவாங்கம்மா. கோவிலுக்கு போய் சாமி எல்லாம் கும்பிட்டு வரணும்ல, வந்துருவாங்க. தானேக்கா நீ சொல்ல வந்த? ஆமா ஸ்ருதி. அக்கா சரவண இப்ப மாலை வாங்கிட்டு வந்துருவான். காலையில எல்லாரும் சீக்கிரமா ரெடி ஆயிரணும். அப்புறம் என் பொண்ணு மனசுக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணி என்னையும் சந்தோஷப்படுத்த போறா. என் மனசெல்லாம் நிறைய போகுது. அடுத்த வருஷமே ஸ்ருதியோட குழந்தைய தூக்கி சுமக்க போறேன்க்கா. முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் இந்த குழந்தை மேட்டரை வச்சு இப்ப இருக்கிற குழந்தைய அழிச்சிடுறேன். நான் செய்யறதுக்கு முன்னாடி நீ ஏன் அதை பண்ணிடுவ? அப்புறம் எப்படி நீ குழந்தைய கொஞ்சுவ? சரவணனுக்கும் குழந்தை பிறக்க கூடாது, இவளுக்கும் பிறக்க கூடாது. அப்பதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். என்ன என்ன யோசிக்கிற? நீ நினைச்சிட்டு இருந்தல அதே மாதிரிதான் நான் ஸ்ருதி குழந்தைய பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸ்ருதி, உன் கல்யாணத்தை பத்தி பேசி அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கியே, என்ன? அதுக்கு இல்லம்மா, அண்ணி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போன நேரத்துக்கு அவங்க இந்நேரம் வந்திருக்கணும்ல. ஸ்ருதி, அவ வந்துருவாம்மா. நீ என்ன நீ எப்ப பார்த்தாலும் அண்ணி அண்ணின்னு அவளையே கேட்டுக்கிட்டு இருக்க? வந்துருவா. அதை விட முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது 1000 வேலை இருக்கு. விடிஞ்சா உனக்கு கல்யாணம், இந்த ஊரே திரண்டு வரும். அதெல்லாம் எப்படி சமாளிக்கணும், வந்தவங்களை எப்படி பாத்துக்கணும்னு இந்த மாதிரி நிறைய விஷயம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குடா. நீ என்னடானா அவளை பத்தியே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. இப்ப அவதான் முக்கியமா என்ன? அப்படியே கேக்குறதா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க போற சிவாவை பத்தி கேளு.